இயேசுவின் நாமத்தினாலே நான் உங்களை ஆசீர்வதிக்கிறேன். பிரியமானவர்களே, இந்த வேதம் ஏசப்பா கொடுத்த வேதம். ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது, மாம்சமாய் பூமியிலே வெளிப்பட்டது. அவர் கொடுத்த வேதம். இந்த வேதத்திலே வெளிப்படுத்தலே 22 கடைசியிலே சொன்னபடி, இந்த வேதத்திலே ஒன்றை கூட்டினாலும் ஒன்றை குறைத்தாலும் வாதையை தேவன் அவர் மேல் கூட்டுவார், அதிகம் பண்ணுவார். கூட்டவும் கூடாது, குறைக்கவும் கூடாது. இந்த தீர்க்க தரிசன வசனங்கள் நிறைவேறப் போகிறது. புதிய ஏற்பாட்டில் ஏசப்பா சொன்னது நன்றாக கவனித்து கொள்ளுங்கள் பிரியமானவர்களே. இந்த ஆதியில் ரோமன் கத்தலிக்கில் என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த வேதத்தவே மறைச்சிட்டாங்க, இந்த வேதத்தையே மறைத்து விட்டார்கள். அப்போ என்ன அதில் போட்டாங்கன்னா, பாவம் மன்னிப்பு சீட்டு. பாவம் நிறைய பாவங்களை செஞ்சு போட்டு அந்த சீட்டை விலைக்கு காசு கொடுத்து வாங்கினோம்னா உங்களுக்கு அந்த பாவம் மன்னிச்சிருமாமா. இந்த வேதத்தில் இல்லாததெல்லாம் அன்னைக்கு சொல்லி கொடுத்தாங்க. இதெல்லாம் வேதத்திலேயே கிடையாதுங்க, பைபிள்லேயே கிடையாது. அந்த மாதிரி இருக்கிறதா இந்த வேதத்தை. இது கர்த்தருடைய வார்த்தை, பண்ணிலும் பொன்னிலும் பசும் பொன்னிலும் விலையேறப்பட்டது. பிரியமானவர்களே, இதை கூட்டவும் கூடாது, குறைக்கவும் கூடாது. கர்த்தருடைய வார்த்தை. வெளிப்படுத்தல் 21:8 சொல்லியிருக்கிறது, பயப்படுகிறவர்களும் கர்த்தர் மேலே, நம்முடைய தகப்பன் பயப்படக்கூடாது. அவர் மேலே விசுவாசம் இல்லைன்னாவே பயப்படுகிறவர்களும் அவிசுவாசிகளும். பயப்படுகிறவர்களுக்கு தான் அவிசுவாசம் வருது. அந்த பயப்படுகிறவர்கள் அவிசுவாசியும் 2ஆம் மரணம்னு போட்டிருக்குது. 2வது பொய் பேசுகிறவர்கள். பொய்யே பேசக்கூடாது பெரியமானவர்களே. பொய் பேசுகிற ஒரு ஆவி. எப்படி என்றால், சினிமா பார்ப்பது, ட்ராமா பார்ப்பது, எல்லாம் சினிமாவெல்லாம் என்ன கேட்டிங்கன்னா அதெல்லாம் பொய்யின் ஆவி, கட்டுக்கதைகள், நாடகம். ஒருத்தன் 10 பேர்த்து அடிக்கிறான், 20 பேர்த்து அடிக்கிறான். இதெல்லாம் என்ன 6 கட்ட ரீல் விடுறாங்க. கட்டுக்கதை, பொய் பேசி எழுதின கதைகளுக்கு செவி சாய்க்கக்கூடாது. ரீல் சுத்தி கதைகள், பொய்யும் பிதாவுமாக இருக்கிறதான அந்த கதைகளுக்கு, சினிமாவுக்கு பார்க்கக்கூடாது, செவி சாய்க்கக்கூடாது. அதுதான் பொய் பேசுகிறவர்கள் அனைவரும் 2ஆம் மரணமாக அக்கினியும் கந்தகம் எரிகிற கடலிலே பங்கடைவார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. ஏசப்பா சொல்லியிருக்கிறார், ஜலத்தினால் ஆவியினால் பிறக்கோன்னு சொல்லியிருக்கிறார். இதையெல்லாம் கடைபிடியுங்கள் பிரியமானவர்களை. ஏசப்பா உங்களை ஆசீர்வதிப்பார். அது சீக்கிரத்தில் வரப்போகிறார். கடைசி காலம். அநேக உபதேசங்கள் இந்த பூமியிலே வளர்ந்து கொண்டு வருகிறது. அதனால் இதை விட்டு ஏசப்பாவை கடைபிடியுங்கள், வேதத்தை கடைபிடியுங்கள். வசனமே நமக்கு ஜீவன். அதனால் வசனத்தை கடைபிடியுங்கள் பெருமானவர்கள். ஏசப்பா உங்களை ஆசீர்வதிப்பார். இதை லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரிப்ஷன் பண்ணுங்கள். ஆமென், ஆமென்.